அதான் ஆட்சி, புது ஆட்சி. கொஞ்சம் கால அவகாசம் வேணும். ஏன்னா எல்லோருமே புதியவர்கள். அரசியல் அடுத்தடுத்து சிந்திப்பதற்கு நேரம் வேணும். அது மிக இயல்பு. இத்தனை நாட்களுக்குள்ள நடக்கிற குற்றங்களுக்கு என் மீது பழி போடுறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உடனே இந்த அரசு எல்லாத்துக்கும் இந்த அரசு இங்கே ஏதாச்சும் ஒரு 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 துன்ப துயரங்கள் சீண்டல் ஏதாவது இருந்தால் உடனே முதல்வர் அப்படி அந்த அந்த அது அரசியல் அல்ல. அதிமுகவும் திமுகவும் வந்துட்டு ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அது எங்களுக்கு ஒத்து வரலங்கிற பட்சத்தில் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு மக்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை நாம் வழிமொழிய வேண்டும். 108 என்பது பெரிய இடம் அல்லவா? திமுகவுக்கு அந்த எண்ணிக்கையில், அதிமுகவுக்கு அந்த எண்ணிக்கையில். பின்னாடி இருந்து திமுக அதிமுக சேருவதற்கு பாஜகவும் இங்க உந்துதல் கொடுத்ததா அந்த இடம் தான் அரசியலா நம்ம சிந்திக்கணும். ஏன்னா தனிப்பெரும் கட்சியை தான் ஆளுநர் அழைக்கணும். அப்போ ஆளுநர் ரெண்டு பக்கமும் ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணும்போது ஆளுநர் இதுல பொலிட்டிக்கல் கேம் பிளே பண்ணுறாங்க. மத்திய அமைச்சர் திரு ஆர் ராசா அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அத்தகைய சொல்லாடல் கருத்துக்கள் ஏற்புடையதல்ல. எனவே நாங்கள் சரியான நிலை தான் எடுத்துக்கிறோம். எங்கள் மீது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விமர்சனங்களை செய்ய முடியாது. இடதுசாரிகள் அவ்வளோ எளிதில் கடந்து சென்று விட முடியாது. இடதுசாரிகள் ஒரு நாடு தழுவிய அமைப்பு. ஏன் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை அப்படின்ற கேள்வியும் இங்க இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெறுகிறோம். ஒன்று நீங்க சொல்ற படி பார்த்தா பிசிக வந்துட்டு இப்போ அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறாங்க. அதிமுகல இருந்து நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்க சேர்ந்துருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலேயும் இடதுசாரிகள் மேலேயும் வந்துட்டு நம்பிக்கை இல்லாம இந்த நகர்வுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்கள் ஆதரவே போதும். நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. ஆதரவு வாபஸ் பட்டுவாங்க, கல்லடிப்பாங்க, நிர்பந்தம் தருவாங்க. எங்கள் கல்லடியே எங்கள் நிர்பந்தமும் என்ன? தொழிலாளர்கள், ஏழைகள், ஊழியர்கள், இதுதான். இதுக்கு மேலே என்ன இருக்கு? எங்கள் ஆதரவே போதும். ஒரே ஒரு பொடி இருந்தது கேரளாவை பொறுத்த வரைக்கும். இப்போ கேரளாவும் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூடாரத்துல இருந்து வெளியில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கலாம், தோற்கடிக்கப்படலாம். ஆனால் வீட்டுக்கு ஒருவர் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க. நீங்கள் நாங்கள் இப்போ நாடு முழுவதும் நாங்கள் இருக்கிறோம். என்ன சொல்லுவோம்னா உலகம் முழுக்க இருக்கிறோம். எங்கள் குரல் கேட்காத நாடு இது. பயமுடையர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. தேர்தலுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தது, இப்போ தேர்தலுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் உங்களை நான் சந்திக்கிறேன். இடதுசாரிகள் வந்து ஆதரவு கொடுப்பாங்களா, எப்படி தாவேக்கா ஆட்சி அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்த சமயத்தில் காங்கிரஸ்க்கு அடுத்ததாக இடதுசாரிகள் தான் வந்துட்டு ஆதரவு கொடுத்தீங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20-25 நாள் ஆகிவிட்டது தாவேக்கா ஆட்சி அமைந்து. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம்? நாங்கள் ஆதரவு அளித்தது முழுக்க முழுக்க அரசியலாக தான். மக்கள் அரசியல் கட்சிகளில் தனிப்பெரும் கட்சியாக தாவேக்காவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது அதிக இடங்களை பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைக்க குறிப்பிட்ட இடங்கள் தேவை. எனவே கட்சி கூடி ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கு முதல் காரணம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஜனநாயகத்தில். அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்கள் முன்மொழிந்ததை நாம் வழிமொழிய வேண்டும். இதுதான் முதல் காரணம். இரண்டாவது, கொஞ்சம் கால நேரங்களை நீட்டிக்க செய்து குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கே அமல்படுத்தக்கூடாது. ஆளுநர் அங்கே வந்து அமர்ந்து விடக்கூடாது. அது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. மூன்றாவது, இன்னொரு தேர்தல் ஏற்புடையதல்ல. உடனடியாக ஒரு தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுவது ஏற்புடையதல்ல. இவையெல்லாம் நாங்கள் சீர்தூக்கி தாவேக்காவை வெளியிலிருந்து ஆதரிப்பதாக முடிவெடுத்தோம். ஆதரிக்கிறோம். இதை தாண்டி அவங்க எடுக்க நடவடிக்கைகள், குறிப்பாக வந்து டாஸ்மாகில் 777 கடைகளில் மூடணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நிறைய பேரை வந்து சமூக விரோதிகளை வந்துட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிந்தது. இதை குறித்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பொருளும் வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் ஆட்சி, புது ஆட்சி. கொஞ்சம் கால அவகாசம் வேணும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவையில்லவா? நம்ம அங்கே போகலை. ஏன்னா எல்லோருமே புதியவர்கள். ஒரு அரசியல் அடுத்தடுத்து சிந்திப்பதற்கு நேரம் வேணும். அது மிக இயல்பு. ஆனால் எல்லாவற்றையும் இந்த ஆட்சியை குறை சொல்லி விமர்சிப்பது என்பது இந்த குறுகிய நாளில் நாம் தோக்குவது சரியல்ல. என்றாலும் மிக முக்கியமான பிரச்சனைகளில் கருத்துக்கள் வெளிவரத்தான் செய்யும், விமர்சனங்கள் வெளிப்படத்தான் செய்யும். அது ஜனநாயகத்தில் மிக இயல்பு. அதை என்ன சொல்ல வேண்டால், அது ஜனநாயகம் அதை ஊக்குவிக்கணும். அப்போ தான் ஜனநாயகம் வளரும். அதை ஒரு பகை அரசியல் போல் எடுக்க வேண்டிய அவசியம். அடுத்த கட்டமாக நான் ஏற்கனவே இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறப்ப நீங்கள் தான் முதல்ல வந்து ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஆதரவு தெரிவிக்கும் போது இப்போ கூட என்ன சொன்னீங்கன்னா, அது அரசியல் ஒரு ஆதரவு. ஒருவேளை வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் ஆதரவு கரம் நீட்டினோம் அப்படின்னு.
ஆனால் திரு பேபி அவர்கள் மேலே சொன்னது என்ன அப்படின்னா, இங்கே அதிமுகவும் திமுகவும் வந்துட்டு ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அது எங்களுக்கு ஒத்து வரலங்கிற பட்சத்தில் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு. அது குறித்து உங்ககிட்ட பல பல பேர் பல கேள்விகளை கேட்டிருந்திருப்பாங்க. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு தெரிஞ்சப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்தது? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு ஜனநாயக இயக்கம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஜனநாயக இயக்கம், இப்பொழுது புதிதாக வெற்றி பெற்றிருக்கிற தாவேகாவும் ஒரு ஜனநாயக இயக்கம். இது ஒன்றும் வகுப்பாத இயக்கங்கள் அல்ல, மதவரி இனவரி ஜாதி வரி இயக்கங்கள் அல்ல, பாசிச இயக்கங்கள் அல்ல. பல கட்சி இயங்குமுறை கொண்ட நம்மை போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இவை இருக்க வேண்டும். கொள்கை தான் நிறைவாக எத்தகைய கொள்கை வெல்ல வேண்டும் என்பதுதான் அதை மக்கள் முடிவு செய்வாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தாவேகாவை ஆதரித்ததற்கு காரணம், திமுக அண்ணா திமுக விட அதிக இடங்களை பெற்றிருக்கிறார்கள், எங்களிடம் ஆதரவை கேட்டு விட்டார்கள். எனவே திமுகவுக்கு அந்த இடம் இல்லை, அண்ணா திமுகவுக்கும் அந்த இடம் இல்லை. எனவே புதிதாக வந்திருக்கிற மக்கள் வாக்களித்திருக்கிற இந்த புதிய கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். இந்த முடிவு கூட புதிய கட்சி என்பதால் அல்ல, ஒரு பெரிய எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய தலைவர் விஜய் என்பதால் மட்டுமல்ல, மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அதற்கு மதிப்பளிக்கணும். தாவக்காவுக்கு மக்கள் அளித்துக்கிற வாக்குக்கு நம்ம மதிப்பளிக்கணும். அப்புறம் அந்த வகையில் நம்ம ஆதரவு அளிக்கிறோம். கொஞ்சம் காலதாமதங்கள் கூடாது என்று கூட நாங்கள் நினைத்தோம். ஏண்டன்னா அங்கே அந்த இடையில் ஆளுநர் வந்து அமர்ந்து விடக்கூடாது, அது ஜனநாயகத்திற்கு சரியாக இருக்காது. இன்னொரு தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுவதும் பொருளற்றது. எனவே இந்த காரணங்களை சீர்தூக்கி தான் நாங்கள் ஆதரித்திருக்கிறோம், வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். அதனுடைய நடைமுறையை பார்த்து எங்கள் ஆதரவு 5 ஆண்டுகள் அதை நீடிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சில விமர்சனங்கள் எழுதானே செய்யும். சில விமர்சனங்கள் எழுதும், தவறுகளை சுட்டி காட்டுவோம், தேவைப்பட்டால் போராடுவோம். இது மிக மிக ஜனநாயகத்தில் அவசியமான ஒன்று. இல்லை, இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து தொடர்ந்து 5 வருடங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நான் என்ன இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த திமுகவும் அதிமுகவும் சேரப்போகிறாங்கிற பட்சத்தில் இந்த முடிவு வந்து சரியா இருக்காதுங்கிறதுனால இந்த ஆதரவு கரம் நீட்டப்பட்டதா, இல்லை வெறும்னா ஆளுநராட்சி அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆதரவு கரம் நீட்டப்பட்டதா? நாங்கள் எடுத்த முடிவு முழுக்க முழுக்க அரசியல். ஆளுநர் அந்த இடத்தில் அமர்ந்து விடக்கூடாது, இன்னொரு தேர்தல் திணிக்கப்படக்கூடாது. மக்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள், அதை நாம் வழிமொழிய வேண்டும். 108 என்பது பெரிய இடம் அல்லவா? திமுகவுக்கு அந்த எண்ணிக்கை இல்லை, அதிமுகவுக்கு அந்த எண்ணிக்கை இல்லை. 2 ஜனநாயக சக்திகள் தான், இயக்கங்கள் தான். இல்லாத போது யாரை ஆதரவளிக்க, யாருக்கு ஆதரவளிக்கணும்? தாவேக்காக்கு தான். அந்த வகையில் தான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். அப்போ இவங்க 2 பேரும் சேர போறாங்கங்கிற அந்த இணைவு குறித்த செய்தி வந்து உங்களுக்கு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தல? ஜனநாயக சக்திகள், அது ஒன்றும் ஒரு பாசிச சக்தியுடன் திமுக அணி சேருவது என்பதுதான் ஏற்புடையதாக இருக்காது. 2மே ஜனநாயக சக்திகள். நாம் வந்து ஆரம்பத்தில் இந்த காலதாமதங்களுக்கு பின்னால் ஆளுநர் இருக்கிறார் என்று நாங்கள் எங்களுக்குள் கருத்தாக அது பட்டது. இல்லை, ஆளுநருமே வந்து ஒரு தொலைக்காட்சியோடைய நேர்காணலில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, யார் வேணாலும் யார் வேணாலும் ஆட்சி அமைக்க வரலாம், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட ஆட்சி அமைக்க வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆளுநர். அதாவது பெரும்பான்மை இருக்கிற கட்சியை தான் வந்துட்டு ஆளுநர் கூப்பிடணும். பட் நேர்காணலில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் அந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட அவங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் விவாத பொருள் வந்துட்டு உருவானது. ஸோ பின்னாடி இருந்து திமுக அதிமுக சேருவதற்கு பாஜகவும் இங்கே உந்துதல் கொடுத்ததா அப்படிங்கிற அரசியலாக நம்ம சிந்திக்கணும். ஏன்னா தனிப்பெரும் கட்சியை தான் ஆளுநர் அழைக்கணும். அப்போ ஆளுநர் 2 பக்கமும் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுற போது ஆளுநர் இதில் பொலிட்டிக்கல் கேம் பிளே பண்ணுறாரு. எனவே அது ஏற்புடையதில்லை. உடனடியாக தாவேகாவை ஆதரிப்பது என்று நாங்கள் ஆதரித்தோம். அதனால தான் அந்த கேள்வியை முன்னாடி வச்சேன். இவங்க 2 பேரும் சேர்றாங்கிற காரணமும் இருந்ததா? அதனால தான் வந்துட்டு ஆதரவு கரம் நீட்டினீங்களா? 2மே ஜனநாயக சக்திகள், 2மே சேருவது இணைவது என்பதை தாண்டி ஆளுநர் இதில் அரசியல் விளையாட்டுகள் எதுவும் செய்து மக்களால் பெரும்பான்மையாக வாக்குகள் பெற்றிருக்கிற, அதிக இடங்களை பெற்றிருக்கிற தாவேகாவை நெருக்கடிக்குள்ளாக்கி விடக்கூடாது. எனவே மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்புக்கு தலைவணங்க வேண்டும். அந்த வகையில் தான் தாவேகாவை நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது 2 கட்சிகளும் ஜனநாயக கட்சி, ஜனநாயக சக்தி இருக்குது அந்த 2த்துக்கும், அதே மாதிரி தாவேகாவுக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அதிமுகவும் திமுகவும் வந்து அடுத்த கட்டமாக வந்துட்டு ஒரு கூட்டணி வைத்தா அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜனநாயகத்தில் எதுவும் நிகழும். பல கட்சி இயங்கும் முறைகள் மிக இயல்பு. இது பல கட்சி இயங்கும் முறையில் தேர்தல் கூட்டணிகள் மாறி மாறி அமைவதை நாடு பார்க்கிறது. நாங்கள்
வகுப்பாத சக்திகளை எதிர்க்கிறோம். குறிப்பாக பிஜேபி, அதான் இப்பொழுது எங்களுடைய அரசியல் எதிரி. அதான் இப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணியிலேருந்து தான் ஏங்குனது. மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றப்ப அந்த ஆதரவு கரம் இருக்குமா? கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஆதரவு கரம் அந்த கூட்டணிகளுக்கு இருக்குமா? இல்லை, நம்ம எங்கள் அரசியல் மிக மிக தெளிவு. பல கட்சி இயங்கு முறையில் எந்த ஜனநாயக சக்திகளும் எங்களுக்கு பகை அல்ல. நாங்கள் அரசியல் பகையாக, அரசியல் முரணாக கருதுவது பிஜேபியை தான். அதை வீழ்த்துவதற்கு நாங்கள் களமாடுகிறோம் கொள்கை ரீதியாக. அதை பிஜேபியும் எங்கள் எதிரி கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு அவங்க பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க, நாங்களும் பிரகடனப்படுத்துகிறோம். இந்த கருத்தியலான போர், இந்த போர் தொடரும். இதுக்கப்புறம் அதாவது திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்த கட்சிகள் வெளியில் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு திமுகவிலிருந்து நிறைய விமர்சனங்களை வந்துட்டு இந்த கூட்டணி கட்சிகள் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக வந்துட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராசா அவர்கள் வந்துட்டு அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அது குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவரது அறிவுக்கும் நாடாளுமன்ற அனுபவத்திற்கும் அத்தகைய சொல்லாடல் கருத்துக்கள் ஏற்புடையதல்ல. அதை கடந்து சென்று இருக்க வேண்டும். மற்றபடி கருத்து சொல்லலாம், யாரையும் கருத்து சொல்லலாம், விமர்சிக்கலாம். ஜனநாயகத்தில் அதற்கு இடம் உண்டு, இருக்கணும். அப்போ தான் ஜனநாயகம் வளரும். ஆனால் இத்தகைய சொல்லாடல் கூடாது. எந்த இடத்திலும் பெண்ணை தாழ்த்துகிற, பெண்ணை எளிதில் கடந்து செல்கிற கருத்துக்கள் ஏற்புடையதல்ல, பகுத்தறிவுக்கு ஏற்புடையதல்ல. பெண் விடுதலை கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் அது ஏற்க இயலாது. சட்டங்கள் பட்டங்கள் ஆள்வதெல்லாம் பாருங்கள், பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்றதான் நம்ம இலக்கு. பெண்ணல்லவா வாழ்வில் யாவற்றுக்கும் மேல். பெண் விடுதலையில் தான் சமூகத்தின் முழு விடுதலை அடங்கியிருக்கிறது. அப்படின்னா நம்ம பெண்களுக்கான ஒரு இடம் இருக்கிற சிந்தனை இருக்குது இல்லையா, அது மேலும் மேலும் நம்ம உயர்த்தி பிடிக்கணும். ஆகச்சிறந்த இடம் குறியீடு பெண். பெண் தான் தாய், பெண் தான் சகோதரி, பெண் தான் காதலி. வாழ்வின் சகல பரிமாணங்களையும் தாங்கி நிற்கிற பெண் உயிரினத்தில் ரொம்ப உயர்வல்லவா. அதை பற்றி பாதுகாத்து அது மேலும் வளர்க்க வேண்டுமே தவிர மறந்தும் தவறான கீழான சொல்லாடல்கள் தமிழுக்கு பொருத்தமுடையதல்ல. அதை தாண்டி வர விமர்சனங்களை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து இந்த கட்சிகளை வந்து நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் கூட்டணியில் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு தொண்டர்களுடைய குரல் வந்து திமுக தொண்டர்களுடைய குரல் வந்துட்டு வெளியில் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவுகரம் நீட்டுவது தவறா, இல்லை அந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? இல்லை, ஜனநாயகத்தில் மிக இயல்பு. நாங்கள் எடுத்த அரசியலை எல்லோருமே சரின்னு தான் சொல்கிறாங்க பொதுவாக. இப்பொழுது இருக்கிற தாவேக ஆட்சி இல்லாமல் ஆளுநர் ஆட்சி இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். அது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதா? அல்ல. எனவே நாங்கள் சரியான நிலை தான் எடுத்திருக்கிறோம். எங்கள் மீது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விமர்சனங்களை செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. செய்கிறாங்கன்னா அது பிழை. நாங்கள் மிக தெளிவாக தான் இருக்கிறோம். அரசியலில் கொள்கை நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறோம். ஒரு கண்ணியமற்ற சிந்தனையோ வார்த்தைகளோ எங்களிடம் இல்லை. நாங்கள் அரசியலாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு பல கட்சி இயங்கு முறையில் கூட்டணிக்கு எங்களுக்கு ஜனநாயக கட்சிகள் தேவை என்பது போல் இடதுசாரிகளும் தேவை. இடதுசாரிகள் அவ்வளோ எளிதில் கடந்து சென்று விட முடியாது. இடதுசாரிகள் ஒரு நாடு தழுவிய அமைப்பு. நெடுங்காலமாக இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம், கொள்கை வழி இயக்கமாக இருக்கிறோம். வேண்டுமானாலும் எங்களுக்கு திமுக, அண்ணா திமுக, தவக போல் வாக்கு வங்கிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அமைப்பு இருக்கிறது. நாட்டு நலன் சார்ந்த இயக்கங்களை முன்னெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது. எனவே எங்களை யாரும் அவ்வளோ எளிதில் கடந்து சென்று விட முடியாது. நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறது உங்கள் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஏன் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை அப்படின்ற கேள்வியும் இங்கே இருக்குது. ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்பொழுதும் வந்துட்டு ஒரு தனக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்சியில் இடம் பிடிக்கும், பங்கு பெறும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை வந்து கடைபிடிக்குதோ? ஏன் ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டு இப்போ கண்டிப்பாக கூட்டணியில் நீங்கள் இடம் பிடிச்சிருந்துருக்கலாம், ஒரு அமைச்சரவையில் ஒரு பதவி வாங்கியிருக்கலாம், அது ஏன் நீங்கள் பண்ணலை? இல்லை, அது ஒரு பிரகடனப்படுத்தி நம்ம போகலாம். கூட்டணி அமைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார், கூட்டணியில் பங்கேற்போம். என்னென்ன காரணங்களுக்காக, இது குறைந்தபட்ச செயல் திட்டம், இதை முன்மொழிவோம்.
இதனால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமருவோம் அப்படின்னு பிரகடனப்படுத்தி, அப்பொழுது மக்கள் நமக்கு அளிக்கிற வாக்கு இருக்குது பாருங்க, அதுதான் சரியாக இருக்கும். அப்போ போய் அமர்வது தான் சரியாக இருக்கும். அதன் காரணமாக தான் இந்த அது ஒரு அமைச்சரவையில் காரணம். இடம் பெறல. அது ஒரு காரணம். உங்களிடம் கேட்கப்பட்டதா அமைச்சரவையில் இடம் வந்துட்டு பெறுங்க, உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி தரப்படும் உங்களிடம் கேட்கப்பட்டதா தாவேக இந்திய சார்பாக? கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பொதுவாக ஒரு அப்பீல் அந்த மாதிரி பேசுனாங்க தவிர எங்களிடம் அவ்வாறு பேசவில்லை. நாங்கள் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் சொல்லிட்டோம் இல்லையா. இல்லை, இப்போ விசிகாவும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க, வெளியிலேருந்து ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க, நீங்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தீங்க. இன்னும் சொல்லப்போனால் விசிகா வந்து இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் எங்களுடையது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க. ஆமாங்க ஆமாங்க. நீங்கள் இடம் பெறாததுக்கு இது மட்டும்தான் காரணமா? கூட்டணியை தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணியில் இருந்திருந்தா ஒருவேளை அமைச்சரவையில் இடம் பெற்றிருப்பீங்க. இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெறுகிறோம் ஒன்று இல்லையா. இந்த சூழல், இந்த அரசியல் சூழலால் நாங்கள் இதை தாவேக்காவை நாங்கள் ஆதரிக்கிறோம். 2, கூட்டணி அமைச்சரவை கூடாது என்பதல்ல, அதிகாரம் ஒரு இடத்தில் குவியாமல் அதிகாரத்தை அரசியல் கட்சிகள் பகிர்ந்து கொள்வது நல்லது. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் கீழ், குறைந்தபட்சம் தான், இதை மக்களுக்கு அறிவித்து மக்களிடம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று கூட்டணியில் அமர்கிற அந்த காலம், அந்த சூழல் நல்லது. அதுபோல் ஒரு சூழல் எழும், அப்பொழுது நீங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேற்றப்படும். இல்லை, விசிகா வந்துட்டு இப்போ அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறாங்களே, இப்போ நீங்கள் சொல்கிற படி பார்த்தா அவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க. ஒரு கட்சி, விசிகா ஒரு கட்சி, ஜனநாயக சக்தி, இடது சிந்தனை உள்ளவர்கள், அறிவில் சிறந்த தலைவர்கள் தான், திரும்ப உட்பட எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உட்கட்சியினுடைய முடிவுக்கு ஏற்ப அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அது தனி கட்சி என்கிற முறையில் சுதந்திரமாக முடிவெடுக்கிற அதிகாரம் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு அரசியல் பிழையாக தெரியல. ஒருவேளை இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணிக்கை வந்து பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாங்க தாவேகா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிந்தது. ஆனாலும் அதிமுகலேருந்து நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே சேர்ந்துருக்குறாங்கங்கிறது பார்க்க முடியுது. ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்தது அப்படின்னா அவங்க தாவேகா சார்பாக நிறுத்தப்படுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கே இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலேயும் இடதுசாரிகள் மேலேயும் வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் இந்த நகர்வுகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னைக்கு வேணாலும் ஆதரவு வாபஸ் வாங்குவாங்க. எங்கள் ஆதரவே போதும். நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, ஆதரவு வாபஸ் பெற்றுவாங்க, கல்லடிப்பாங்க, நிர்பந்தம் தருவாங்க. எங்கள் கல்லடியே எங்கள் நிர்பந்தமாக என்ன? தொழிலாளர்கள், ஏழைகள், ஊழியர்கள், இதுதானே. இதுக்கு மேலே என்ன இருக்க முடியும்? நாங்கள் பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் ஒன்றும் இல்லை. அமைச்சரவை, என்னென்னமோ வாரியங்கள், அப்படியே நாங்கள் போக முடியும். எல்லாருக்கும் தெரியும், 100 ஆண்டு கால சரித்திரத்தை படித்த கண்ணுறுகிற அனைவருக்கும் தெரியும். நாங்கள் அவ்வாறு அல்ல, எங்கள் ஆதரவே போதும். ஆனாலும் ஒரு கட்சி தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தான் முயலுவாங்க. ஆனால் அதை பார்த்துருக்குறோம்ல, தமிழ்நாட்டு அரசியலே பல கட்சிகளை பார்த்துருக்குறோம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் என்ன கொள்கைன்னு தான் முக்கியம். எந்த கொள்கை வழியில் இந்த ஆட்சி நகர்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கேள்விக்கான காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, இன்னும் திமுக கூட்டணியில் ஒருவேளை அவங்க நீடிச்சிட்டு இருக்கலாம், அதனால் வந்து அவங்க அமைச்சரவையில் இடம் பெறாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு 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 விஷயம் இருக்குது. அதனாலேயே கூட வந்துட்டு இவங்களும் இடதுசாரிகளை நம்பாமல் வந்துட்டு இவங்களுக்கான அந்த மெஜாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்காங்க. எங்களை இப்போ நாங்கள் ஆதரவளித்தது நம்பிக்கைக்குரிய தானே. நிச்சயமா பிரகடனப்படுத்தி முதலில் ஆளுநர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அரசியல் கட்சி முறையில் நாங்கள் சொன்னோம். குழுக்கள், சில அறிவார்ந்த தலைவர்கள், மனிதர்கள் சொல்லியிருக்கக்கூடும். அரசியல் கட்சி என்கிற முறையில் ஆளுநர் தாவக்காவை அழைக்க வேண்டும் நாங்கள் முதல்ல அறிக்கை விட்டோம். அதுக்கு பிறகு இடதுசாரிகள் முதல்ல நாங்கள் ஆதரவளித்தோம். இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இல்லை, எந்த சந்தேகமும் யாருக்குமே இல்லை. ஆமாம், இல்லை, இடதுசாரிகள் தரப்புல இருந்து தான் முதல் ஆதரவு கரம் வெளியில வந்தது அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது முழுக்க முழுக்க அரசியல், ஜனநாயகத்தை காக்க வேண்டும். திமுக கூட்டணியில இடதுசாரிகள் நீடிச்சிட்டு தான் இருக்கீங்களா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? இன்று வரை நாங்கள் திமுக கூட்டணி ஒரு பிரகடனப்படுத்தப்பட்டு நாங்கள் வெளியேறுகிறோம்னு சொல்லலை, அவங்களும் சொல்லலை. இந்த சூழலை புரிந்து கொள்கிற பெரும் அனுபவமும் ஆற்றலும் அறிவும் உள்ளவர்கள் தான் திமுக தலைவர், அதன் தலைவர் உட்பட. கம்யூனிஸ்டுகள் எடுத்திருக்கிறது என்பது சுயநலத்திற்காக அல்ல, கட்சி நலனோ சொந்த நலனோ சுயநலனோ அல்ல. அது ஒரு அரசியல், நாடு சார்ந்த, ஜனநாயகம் சார்ந்த நலன்கள் அதில் இருக்கிறது அப்படின்னு அவர்களால் உணர முடியும். அந்த வகையில் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலை, சில இடங்களில் விமர்சனம் வரலாம், அந்த விமர்சனங்களையே நாங்கள் செவிமடுக்கிறோம், அதற்கு மதிப்பளிக்கிறோம். அதையும் தாண்டி நாங்கள் எடுத்த அரசியல் நிலை என்பது முழுக்க முழுக்க ஜனநாயகத்தை காக்கிற அரசியல் தான். நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருடம் ஆளுநர் வந்து அமர்ந்தால் எப்படி இருக்கும் ஆட்சி? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல்வர் இருக்கிற போதே, சட்டமன்ற இறையாண்மை இருக்கிற பொழுது ஆளுநர் எவ்வாறு நடந்து கொள்கிறார்? ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ஒன்றிய அரசு தன்
இருக்கிறோம், ஒன்றிய அரசு அதிகாரம் இருக்கிறது என்கிற காரணத்தினாலேயே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல்வரை, சட்டமன்றத்தை, ஆளுநர்களை அணுகிய விதம் நமக்கு தெரியும் அல்லவா? எனவே அந்த ஆட்சி மக்கள் ஆட்சி அல்ல. எனவே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், மக்களாட்சிக்கு இடம் வேணும், ஆளுநர் ஆட்சி கூடாது என்கிற அந்த ஒரு புள்ளியை தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ ஆதரவு கரம் நீட்டின அனைத்து கட்சிகளுமே காங்கிரஸ் தவிர விசிகாவாக இருக்கட்டும், இந்த ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், யாருமே வந்து நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்துட்டு அறிவிக்கலை அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனால் இடைத்தேர்தல் ரொம்ப காலம்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் இடைத்தேர்தல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ வேணால் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் மட்டும் இப்போ கிடையாது. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் இந்த இடைத்தேர்தல்? இப்போ நாங்கள் ஆதரவு அளித்திருக்கிறோம் தாவேக்காவுக்கு. ஏன்டா மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அவங்க தான் ஆட்சிக்கு வரணும். இந்த நிலையோடு இப்போ நாங்கள் மிக சரியாக நிற்கிறோம். நாளை மறுதினங்கள் அரசியல் சூழல் மாறுகிற போது அது பற்றிய முடிவெல்லாம் கட்சி தான் எடுக்கும். ஏன்னா மதிமுகலையும் வந்துட்டு இப்போ சொல்கிறேன், திமுக, அண்ணா திமுக, தாவேக்கா மூன்றுமே ஒரு ஜனநாயக சக்திகள் தான் இல்லைங்களா? இது என்னோட பகை கொள்கிற அரசியல் எங்களுக்கு இல்லை. இது ஜனநாயக சக்தியாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த சூழல் எடுக்கிற போது கட்சி கூடி முடிவுகள் எடுக்கும். இல்லை, நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, மதிமுகவும் வந்துட்டு திமுக கூட்டணியில் தொடர்வதா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவை எடுக்க போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே திமுக தனித்து விடப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இவங்க வந்து இன்னும் கூட்டணியில் இருக்கணும் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, இடதுசாரிகள் உட்பட பல கட்சி எங்கள் முறையில் எந்த கட்சியும் தனித்து விடப்படாது நம்முடைய அரசியல் அனுபவங்களில். ஏன்னா எவ்வளோ வாக்குகள் 19 லட்சம் தானே இடைவெளி. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து அவங்க நல்ல வாக்கு தானே. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாலும் நல்ல வாக்கு தானே இல்லைங்களா? எனவே மக்கள் அப்படி யாரையும் நிராகரிச்சில்லை, எளிதில் கடந்து செல்லலை. இந்த முறை நல்லதும் கூட, ஜனநாயகம் நிலை பெறும், அது மேலும் வளரும். எனவே யாரும் தனித்து விடப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளோ கோடி மக்கள் இருக்கிற போது, இவ்வளோ லட்சம் மக்கள் இருக்கிற போது யாரும் தனித்து விடப்பட மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை தான் தேசத்திற்கு. எந்த கொள்கையால் ஒரு பெரும் மாறுதல் ஏற்படும், நாங்கள் இடது கொள்கையால் தான் அந்த மாறுதல் ஏற்படும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதன் பக்கம் இன்னும் நாடு நகர்த்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். இடது பக்கம் நாடு நகர்வது தான் அரசியல் சாசனத்தின் எதிர்பார்ப்பே. முகப்புல தான் சொல்லுது, இந்த பக்கம் அல்ல, இப்பொழுது கடந்து வந்த பக்கம் அல்ல, இடது பக்கம் அப்படின்னு தான் சோசியலிசம்னு அரசியல் முகப்பில் இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பக்கம் நாடு இன்னும் நகர்த்தணும். ஒரே ஒரு பொடி இருந்தது கேரளாவை பொறுத்த வரைக்கும். இப்போ கேரளாவும் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூடாரத்திலேருந்து வெளியில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கலாம், தோற்கடிக்கப்படலாம். ஆனால் வீட்டுக்கு ஒருவர் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பாங்க. நாங்கள் இப்போது நாடு முழுதும் நாங்கள் இருக்கிறோம். என்ன சொல்லுவோம்னா, உலகம் முழுக்க இருக்கிறோம். எங்கள் குரல் கேட்காத நாடு எது சொல்லுங்கள்? எங்களுக்கு எதிராக இருக்கிற அமெரிக்காவினுடைய தலையிலேயே எங்கள் குரல் கேட்குதா இல்லையா? நீங்கள் பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்கா, உலகத்தின் கடவுள் என்று போற்றப்படுகிற போப் அவரே இப்போ இடது ட்ரம்ப் கூற்றுப்படி ஈரான் யுத்தம் கூடாது, அமெரிக்கா செய்வது தவறுனாக்கா அவரை தீவிர கம்யூனிஸ்ட்ன்னுட்டார் ட்ரம்ப். எனவே கடவுளாக கருதப்படுகிற போப் வாயிலிருந்தே நான் இடதுதான்றாரு வந்தாச்சு இல்லையா? அப்போ போப் துவங்கி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நீங்கள் வரை அந்த சிந்தனை இருக்குது. இந்த உலகம் யாருக்கும் ஏற்புடையதல்ல, இந்த சமூகம் யாரும் ஏற்புடையதல்ல. கட்சி மாறி இருக்கு, தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க, இந்த சமூகம் ஏற்புடையதா அல்ல. உழைக்காதவர்கள் செல்வ வளங்களை குவித்து கொண்டே இருக்கிறார்கள், உழைக்கிறவர்கள் மேலும் வறுமை தான். அங்கே கல்விக்கே படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் சேர்க்கணும்னா இவரை பிடிக்கணும், அவரை பிடிக்கணும், இந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன். இது என்ன? இது கல்வியை தேசம் தனதாக்கி கொள்ள வேண்டும். அரசு கல்வியை தனதாக்கி அரசு நடத்தணும் இல்லைங்களா? மருத்துவமனையை அரசு நடத்தணும். ஒரு நோய் வந்தால், கடுமையான நோய் வந்தால் அது அரசு மருத்துவமனை போனால் அது தீரன்ற நம்பிக்கை போயிட்டு தனியார் மருத்துவமனையை நோக்கி போகிறாங்க. தனியார் மருத்துவமனை அல்ல தீர்வு, அரசு மருத்துவமனை தான். அரசு மருத்துவமனை போல் சேவை செய்கிற மருத்துவமனை உலகிலே இல்லை. நம்ம மருத்துவமனை 1 லட்சம் பேருக்கு கொரோனாவில் சிகிச்சை கொடுத்து பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது இதே அரசு மருத்துவமனை தான். மிக சிறந்த மருத்துவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் என்ன பார்வை? தனியார் மருத்துவமனை தான் இல்லைங்களா? நம்ம இன்னும் அப்போலோவில் இருக்கிற மருத்துவர்களை குறைத்து மதிப்பிடலை.
தனியார் மருத்துவர்களை குறைத்து மதிப்பிடலை. மக்கள் சேவை என்கிற போது எது அரசு மருத்துவமனையா தனியார் மருத்துவமனையா? அரசு மருத்துவமனை தான். அப்போது இந்த மருத்துவமனைகளை அரசு ஏற்கிற காலம், கல்லூரிகளை பள்ளிக்கூடங்களை அரசு ஏற்கிற காலம் அப்படி வருகிற போது பெற்றோர் அல்லல் பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. பணத்தை எடுத்துகிட்டு ஓடுறாங்க, ரெக்கமெண்டேஷன் ஓடுறாங்க, எம்பி தெரியும், அவரை தெரியும். இது என்ன முறை? இது எப்போ இது மாறும்? இது மாறுகிற காலம் இடது. அந்த காலத்துக்கு காத்திருக்கிறோம் நாங்கள். அதை உந்தி தள்ளுவோம். அடுத்த தலைமுறை அதை பற்றி சிந்திக்கிற போது இடதுசாரிகளுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதுவரை நாங்கள் பொறுத்திருக்கிறோம். நிச்சயமா. நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் வந்துட்டு பேசினார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, கடந்த ஆட்சியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக வந்துட்டு போதை பழக்கத்தை ஃபுல்லாக பரவ விட்டுட்டீங்க. பட் இப்போ நடக்கிற ஒரு இத்தனை நாட்களுக்குள்ளே நடக்கிற குற்றங்களுக்கு என் மீது பழி போடுறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திரு சண்முகம் அவர்களும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆட்சி விமர்சிக்கிறதுல அவசரப்படுறாங்க திமுக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, ஒரு மாதம் கூட முடியல முழுசா. இவ்வளோ விமர்சனங்கள் வந்துட்டு தாவேக்கா ஆட்சி மீது வைக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, குறைந்தபட்சம் அது காலம் வேணும். எல்லோருமே புதிது. மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள், மதிப்பளித்து நாம் ஆதரிக்கிறோம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு காலம் வேணும். அதில் இப்பொழுது உடனடியாக ஒரு புதிய அரசின் மீது விமர்சனங்களை தொடுக்கக்கூடாது, அது வேறு. ஆனால் இந்த போதை பழக்கம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இது ஏதோ அது உலகம் முழுவதும் பரவி வருகிறது. வட மாநிலங்களிலிருந்து பரவி தமிழ்நாட்டிற்கு வருகிறது. ஏன்னா வட மாநிலங்கள் மீது பழியை போட்டுட்டு நம்ம தப்பிக்க முடியாது. கூட்டு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அரசுக்கு கூடுதல் பொறுப்பு, குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு, சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்குது, அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்குது, நமது கல்விக்கூடங்களுக்கு கல்விச்சாலைகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. சமூகமே கூட்டாக எழுந்து நின்று இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை இயக்கத்தை துவக்காமல் இது மறையாது. எல்லாவற்றுக்குமோ கடந்த அரசை போதை பழக்கத்துக்கெல்லாம் அரசு தான் காரணம்னு அரசை குறை சொல்லலை நாங்கள், இந்த அரசையும் குறை சொல்லலை நாங்கள். ஆனால் அரசு அதை தடுப்பதற்கு அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. கடந்த ஆட்சி தவறு இருந்தாலும் அதை கற்றறிந்து அது தவறிய இடங்களை பார்த்து இந்த ஆட்சி அதை சரி செய்யணும். ஏன்னா கடந்த ஆட்சி முடிந்தது. கடந்த ஆட்சி தவறு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாடு முழுவதுமே இது போன்ற போதை பழக்க வழக்கங்களில் நாம் உரிய கவனம் செலுத்தவில்லை. அது வந்து ஒரு அரசு மட்டுமே இல்லை. இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. இதில் சமூகத்துக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு. ஆனால் கடந்த அரசாங்கம் இந்த விஷயத்தில் எப்படி வந்து கையாண்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க, பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டார்கள். அரசு எந்திரம் முடுக்கி விடப்பட்டது, ஆனாலும் வெற்றி பெற முடியல. அதே போல தான் இந்த அரசும். உடனே இந்த அரசு எல்லாத்துக்கும் இந்த அரசு இங்கே ஏதாச்சும் ஒரு ஒரு துன்ப துயரங்கள் சீண்டல் ஏதாவது இருந்தால் உடனே முதல்வர் அப்படி அது அரசியல் அல்ல. கொள்கை வழியாக தான் நம்ம அதை பார்க்கணும். அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது, காவல்துறைக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது, ரகசிய பிரிவு இருக்குது, இன்னும் கூட கூடுதல் சிந்திக்கலாம். நமது ஊர்காவல் படை போல் ஊருக்கு ஊர் இளைஞர்களை திரட்டி ஊரை நமது பகுதியை பாதுகாக்கிற அந்த விழுமியங்கள் குறித்து கூட சிந்திக்கலாம். அந்த விழிப்புணர்வை உருவாக்கலாம், கல்வியில் அதை கொண்டு வரலாம். அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து தான் தமிழ் சமூகத்தை சூழ்ந்திருக்கிற இந்த தாழ்வை நீக்கணும். இது அடுத்த தலைமுறையை நெருக்கடிக்குள்ளாக்குது. கல்வி, அறிவு, உயர்ந்த சிந்தனைகள் யாவும் தடைபடுகிறது அல்லவா? எனவே நம்ம எல்லோரும் கூட்டாக தான் சேரணும். அறிஞர்கள் எல்லோரும் அழைக்கணும், கல்வியாளர்கள் அழைக்கணும், கட்சி பேதங்களுக்கு அப்பால் எல்லோரும் ஒரு ஒருமித்த கருத்து ஒன்று உருவாகணும். அதற்கு அரசு கொஞ்சம் கூடுதல் முன்முயற்சிகளை. அதே நேரம் இவங்களுக்கு அவகாசமும் தேவைப்படுது. அப்படி எடுத்து ஆட்சியா ஆமாம், அவகாசம் நிறைய புதுசு தானே, எல்லாருமே புதிது, கொஞ்சம் அவகாசம் நம்ம தரலாம். அடுத்த கட்டமாக வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, ஜாதி மதம் தாண்டி வந்துட்டு வாக்களித்திருக்கிறார்கள் நமக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து தாவேக்கா பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாராலும் பேசப்பட்டது. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாராலும் பேசப்பட்டது. இன்று ஜோதிமணி அவர்களும் கூட அது சம்பந்தமா வந்துட்டு பாராட்ட சொல்லியிருக்கிறாங்கிறத பார்க்கணும். அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதானங்க. அது வேட்பாளரை பற்றி தெரியல, என்ன ஜாதி மதம் தெரியல, காசு பணங்கள் எதுவும் இல்லை, அவ்வாறு வாக்களித்திருப்பது ஒரு நல்லது தான், ஜனநாயகத்திற்கு நல்லது தான், அது நல்ல திருப்பம்.
இது தொடரணும், நல்லதுதான். இது அடுத்த கட்டத்தை தொடர்வதற்கு என்ன பண்ண வேண்டும் அரசியல் கட்சிகள்? ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக அதற்கான எல்லா முயற்சிகளும் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம வாக்களிச்சிருக்கிறாங்க, நல்லது. ஆனால் சமூகத்தில் ஜாதி மதம் இல்லாமல் இல்லை, இன்னும் இருக்கு. நீங்க காதலித்து பாருங்க, பெற்றோர் ஒப்புக்கொள்றாங்களா? கல்வியில் சிறந்த குடும்பங்களே தடையான்னு இருக்கிறாங்க. அப்ப பெரியார் அங்க தேவைப்படுகிறார் இல்லைங்களா? சிங்காரவேலர் தேவைப்படுகிறார். சமூக சீர்திருத்த இயக்கத்தின் மகத்தான சிந்தனையாளர்கள் தேவைப்படுகிறார்கள். நாம் களமாட வேண்டிய தூரம் அதிகம். வாக்களிக்கிறாங்க, ஒரு கட்சி வருவதாலேயே சமூகத்தில் எல்லாம் நிறைவடைந்து விட்டது என்று பொருள் இல்லை. பேருந்தில் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு போனால் போக மாட்டேன்றாங்க. குறிப்பிட்ட சமூகத்தில், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இறந்து போனால் அந்த அந்த உடலை நல்லுடலை இந்த பக்கம் கொண்டு போகாதுன்றாங்க. இப்பொழுது கூட அது அமெரிக்கா போல் ஆள் பார்த்து சில கிராமங்களில் பஸ்ஸில் உட்காடுறாங்கன்னு போது அதிர்ச்சி அளிக்கிறது அல்லவா? எல்லோரும் இந்த பூமியில் பிறக்கிறோம் இல்லையா? இது நம் தமிழ் மண், இந்திய மண். எல்லோருமே தாய் வீட்டில் தான் பிறக்கிறோம். ஜாதி பகுத்தறிவும் அல்ல, அறிவியலும் அல்ல. அருகருகில் அமர்வதால், உறவாடுவதால், காதலிப்பதால், மனமுடிப்பதால் என்ன பூகம்பம் வந்துடும், என்ன தீமை வந்துடும்? இவையெல்லாம் மறைவது என்பது வெறும் வாக்களிப்பதால் மட்டுமல்ல, ஒரு கட்சி மாறுவதால் மட்டுமல்ல. அது நீண்ட பயணம். அந்த நீண்ட நெடிய பயணத்திற்கு தமிழ் சமூகம் தயாராகணும். இந்த குறுகிய சின்ன சின்ன அரசியலில் இந்த கட்சி மேலே பழி, அந்த கட்சி மேலே பழி, அதுபோல் இருந்து நம்ம விலகி வந்து ஒரு கொள்கை வழி சிந்தனை ஓரளவான உருவாக்கி இருக்குது. இந்த தவேகாக்கு வாக்களித்து இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை எளிதில் கடந்து செல்லக்கூடாது. நல்ல அறிவும் நுட்பமும் உள்ள நம் குடும்பத்து பிள்ளை தானே, எல்லாம் நம் குடும்பத்தில் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, அவர்கள் யாரும் அல்ல. எனவே அவர்களுக்கு ஏதோ ஒரு மாறுதல் தேவைப்படுகிறது, அதை நம்ம மதிக்கணும். ஆனால் அந்த மாறுதல் இது மட்டுமே அல்ல, ஏதோ கொள்கை வழி மாறுதல் இருக்குதுன்னா அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு போகலாம். முதல்ல இதை மதிக்கணும், இதை ஏற்கணும், இதை எளிதில் கடந்து போகக்கூடாது. ஓகே சார், நிறைவாக ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆட்சி மேலே எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க எப்படி ஆட்சி பண்ணிடுறாங்கன்னு பார்த்துடலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவங்க நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதோட எளிதில் பண்ணுறது, முதல்வர் நம்ம மதிக்கணும், அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் மதிக்கணும், வாழ்க்கையை அனுபவங்களை கற்றுத்தரும், நாளும் பொழுதும் அவர்கள் ஏற்றிருக்கிற பொறுப்பு அது ஒரு பெரும் சுமை, சாதாரணமானதில்லை. அது அவர்களுக்கு கற்றுத்தரும், அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். எவ்வளவோ அதிகாரிங்க இருக்கிறாங்க, எவ்வளோ அறிஞர்கள் இருக்கிறாங்க, சொல்லித் தருவதற்கும் எல்லாத்துக்கும் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களும் அறிவில் சிறந்தவர்கள் தான். புதியவர்கள் என்பதால் தடுமாற்றம் இருக்குமே தவிர கொஞ்சம் காலம் போனால் அவர்கள் ஆளுவார்கள். ஆனால் அவர்கள் கொள்கை வழியாக ஆள வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. எது கொள்கை என்பதுதான் பிரச்சனை. அது பற்ற உரையாடல் தமிழ் மண்ணில் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நிச்சயமா சார், உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் குரல் இன்னும் ஓங்கி ஒலிக்கணும். தேங்க்யூ.